ஹலோ கைஸ், ஐம் ஃப்ரம் டாப் ஸ்கில் அகாடமி. இந்த சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா என்கேப்சுலேஷன் பத்தி பார்க்க போறோம். என்கேப்சுலேஷன் என்ன பண்ணும் அப்படின்னா, எனக்கு வேரியபிள்ஸ் மெத்தட்ஸ் எல்லாத்தையுமே ஒன்னா பண்டில் பண்றதுக்கு யூஸ் ஆகுறதா இந்த என்கேப்சுலேஷன். இந்த என்கேப்சுலேஷன் எதுக்கு டேட்டா யூஸ் பண்றோம் அப்படின்னா, டேட்டாவை எனக்கு ஹைட் பண்றதுக்கு இந்த என்கேப்சுலேஷன் யூஸ் பண்றோம். அதாவது நான் எல்லாத்தையுமே ஒன்னா என்கேப்சுலேஷன் யூஸ் பண்ணி பண்டலிங் பண்ணிட்டோம் அப்படின்னா எனக்கு டேட்டா எல்லாமே ஹைட் ஆயிடும். ஸோ அதனாலதான் இதை மெயினா யூஸ் பண்றோம். ஸோ இது அட்வான்டேஜஸ் என்னது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் டேட்டா ஹைடிங், அதுக்கப்புறமா எனக்கு மெயின்டைன் பண்றதுக்கு இந்த என்கேப்சுலேஷன் எனக்கு யூஸ் ஆகும். தென் கண்ட்ரோல் பண்றதுக்கு கெட்டர் செட்டர் மெத்தட்ஸ் இது எல்லாத்துக்குமே எனக்கு எது யூஸ் ஆகும் அப்படின்னா இந்த என்கேப்சுலேஷன் யூஸ் ஆகும். இதுதான் என்கேப்சுலேஷனோட ஸ்ட்ரக்சர். ஸோ இதுல என்ன இருக்குன்னா, ரெண்டு கிளாஸ் இருக்கு. ஒன்னு மெயின் கிளாஸ், இன்னொன்னு வந்து ஃபார்ம்ன்ற சப் கிளாஸ் இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ன்ற சப் கிளாஸ்க்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா, ஸ்ட்ரிங் நேம்ல எனக்கு ஒரு நேம் இருக்க போது, தென் ரோல் நம்பர் இருக்கு. ஸோ இது எல்லாத்தையுமே ஒரு வேரியபிள்ல நம்ம டிக்ளரேஷன் பண்ணிட்டோம். அதுக்குள்ள என்ன இருக்குன்னா, டிஸ்பிளேன்னு ஒரு மெத்தட் இருக்கு. இந்த மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா, எனக்கு நேமையும் ரோல் நம்பரையும் பிரிண்ட் பண்ண போகுது. இந்த செட் மெத்தட் கெட் மெத்தட் அப்படின்னா என்னன்னா, கெட் மெத்தட் என்ன பண்ண போகுது அப்படின்னா வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ண போகுது. இந்த செட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை அசைன் பண்ணி வைக்கிறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்னா, இந்த செட் மெத்தடை யூஸ் பண்ணி நேமையும் ரோல் நம்பரையும் என்கேப்சுலேஷன்ல ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அப்படின்னா, கெட் மெத்தடை யூஸ் பண்ணி வேல்யூவை ரிட்டர்ன் பண்றோம். ஸோ கெட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். செட் மெத்தட் என்ன பண்ணும் அப்படின்னா வேல்யூஸை அசைன் பண்ணி வைக்கும். ஸோ நேம்ல என்ன பண்ணி வைக்குது அப்படின்னா அந்த எஸ்டிஆர் வேல்யூ எனக்கு ஸ்டோர் பண்ணுது. தென் நம்மள என்ன ஸ்டோர் பண்ண போகுது அப்படின்னா ரோல் நம்பரை எனக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம். கீழே என்ன பண்றோம்னா ஆஸ் யூஸ்வல் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்ற மெத்தடை நம்ம கால் பண்றோம். நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா செட் வேல்யூன்ற செட் மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம ஆட்ரிபியூட்ஸ் வேல்யூஸ் அசைன் பண்றோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா எஸ்டிஆர்ல நேம், அதுக்கப்புறம் நம்மள அதாவது ரோல் நம்பரை நம்ம அசைன் பண்ணிட்டு கெட் மெத்தடை யூஸ் பண்ணி வேல்யூஸை நம்ம கெட் பண்றோம். ஸோ இது எல்லாமே முடிச்சுட்டு நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே மெத்தட்ல என்ன இருக்கோ எனக்கு என்ன ஆகும்னா அதுதான் எனக்கு டிஸ்பிளே ஆகும். சேவ் பண்ணலன்றதுனால நமக்கு ஸ்டூடெண்டோட அவுட்புட் காட்டுச்சு. இப்ப சேவ் பண்ணிட்டு செக் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிஸ்பிளே கேட்டதால அதுல இருக்க நேமும் ரோல் நம்பரும் நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. தென் அதுக்கப்புறமா செட் வேல்யூல என்னதான் கொடுத்துருக்கோம் அப்படின்னா நேமை மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்கோம். அதனால அந்த நேம் எனக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இது மாதிரிதான் என்கேப்சுலேஷன்ல செட் மெத்தட் கெட் மெத்தட் யூஸ் பண்ணி வேல்யூஸை நம்மளால அசைனும் பண்ணிக்க முடியும், ரிட்டர்னுமே பண்ணிக்க முடியும். For further course details, contact us.